ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அழகாக கிளறி வச்சுக்கலாம். தக்காளி மசாலா எல்லாரும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக அமுல் பட்டரும் அதில் சேர்த்துக்கலாம். அமுல் பட்டர் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக அமுல் பட்டர் சேர்க்குறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க மைதா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். நல்லா கிளறிடணும். மைதா சேர்த்தோன்னா நல்லா திக்காயிரும். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு? ஒரு நிமிஷத்துக்கு அழகாக திக்காயிரும். இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ரொம்பவும் திக்காக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாக இருந்தால் போதும். ரொம்பவும் திக்காய்க்க வேண்டாம். ப்ரெட்டில் வச்சா வெளியே வராத அளவுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வேணும்னு நம்ம ப்ரெட்டில் வைக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம தோசை கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு. மேலே ப்ரெட் வச்சுக்கலாம். ப்ரெட் வச்சு நம்ம பண்ண டொமேட்டோ சாஸை அதில் வச்சுக்கலாம். டொமேட்டோ இது வச்சுக்கலாம். வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுக்கலாம். வச்சு அதுக்கு மேலேயும் இந்த டொமேட்டோவை வச்சுக்கலாம்.